ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் முறை பற்றி பேராசிரியர் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் தமிழிலே எழுந்த முதல் நூல் அதுதான் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆராய்ச்சி பற்றி எழுதிய நூல். தொடக்க காலத்திலே இந்த ஆய்வுகள் செய்கின்றவர்கள் உயர்பட்ட ஆய்வுகள் செய்து பட்டம் பெறுவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நூல் மிக மிக ஆறுதலாக உதவி செய்வதாக அமைந்தது. அது பற்றி இப்பொழுது திரு குணேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். இன்றைய நாளிலே எங்களுடைய வாழ்ந்த ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய இருந்த பேராசிரியர் ஆறுமுகம் சதாசிவம் அவர்களுடைய தமிழியல் ஆய்வுகளும் நூற்றாண்டு தின நிகழ்வும் என்ற தலைப்பிலே இந்திய உரைகள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற எனது பேராசிரியர் சண்முகதாசர் அவர்களே, இங்கே இதுவரை உரை நிகழ்த்தி கருத்துக்களை கூறி சென்ற M.A. நுகுமான் சார் அவர்களே, நண்பர்கள் ராஜேஷ் கண்ணன் மற்றும் பேச இருக்கின்ற M.M. ஜெயசீலன், நண்பர் ரமேஷ் ஆகியோருக்கும் இந்த அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய ஆளுமைகள் மற்றும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சிறிய நூல்தான், ஆனால் அது கூறுகின்ற விடயமோ மிக பெரிய விடயம். என்று சொன்னால் எங்களை போன்ற ஆர்வலர்களுக்கு இவ்வாறான நூல்களுடைய தேவை எப்பொழுதும் இருந்திருக்கின்றது. அந்த வகையிலே ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் முறை என்று சொல்லி ஒரு நூலை பேராசிரியர் அவர்கள் எழுதியிருந்தார். அந்த நூல் 1963 ஆண்டு யாழ்ப்பாணம் ஆரிய திராவிட பாசாவிருத்தி சங்கம் அதனை வெளியிட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு இதுவரை 3 பதிப்பு வந்திருக்கின்றது. இதனுடைய முக்கியத்துவம் மிக முதல்ல குறிப்பிட வேண்டியது என்று சொன்னால், இந்த நூலுடைய தேவை என்ன என்பது. அதை பேராசிரியர் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், உலக ஆராய்ச்சியாளர் கைக்கொள்ளும் பொதுவான விதிகளோடு இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். இந்த நூல் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிக அவசியமாக இருந்திருக்கின்றது என்று தன்னுடைய வாக்குமூலத்தை அவருடைய குறிப்பிட அதை நிச்சயமாக இங்கே நான் வாசித்து காட்ட வேண்டும். ஒரு சிறிய பகுதி. செந்தமிழ் மொழியில் இதுவரையும் இத்தகைய ஒரு நூலாவது வெளிவராதது பெரும் குறையாகவே இருந்தது. இந்த குறையை போக்குவதற்கு யாழ்ப்பாணம் ஆரிய திராவிட பாசாவிருத்தி சங்கத்தினர் முன்வந்தது மகிழ்ச்சிக்குரியது. ஈழத்திலே செந்தமிழையும் ஆரியத்தையும் போற்றி பாதுகாத்து வரும் இச்சங்கத்தினர் ஆராய்ச்சி துறையில் உள்ள ஆர்வமுள்ள மாணவர்களை ஈடுபடுத்தி தமிழ் மக்களுடைய கலைகளையும் பண்பாட்டையும் ஆராய்ச்சி செய்ய தூண்டுவதற்காக இந்த நூல் வந்திருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஒரு வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் ஒன்று எங்களுக்கு விளங்குகின்றது, உலக அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கைக்கொள்ளக்கூடிய பொதுவான விதிகளோடு சேர்த்து தமிழிலே முதல் வந்திருக்கக்கூடிய இந்த நூல் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எப்படி எழுதுவது என்று சொன்னால், இங்கே இந்த சபையிலே இருப்பவர்கள் எல்லோருமே பெரியவர்கள், எல்லோருமே ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியவர்கள். ஆனாலும் இந்த உரைக்கு பின்னர் மற்றவர்கள் இதை ஒரு காணொளியாக பார்க்கின்ற போது அல்லது ஆர்வமுடையவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன், இந்த விடயங்களை அறிந்து கொள்வது. அந்த வகையிலே ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி அமைய வேண்டும், ஆராய்ச்சி என்பது யாது, அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் என்னென்ன வகையான அறிவுறுத்தல்களை கைக்கொள்ள வேண்டும், எவற்றை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பதனை பற்றிலாம் ஒரு மிக தெளிவாக இந்த நூலில் அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். முதலில் சொன்னால் இந்த ஆராய்ச்சி என்றால் என்ன என்று சொல்லி அதற்கு ஒரு விளக்கமே முதல் கொடுப்பார். என்று சொன்னால் நிறைதல், ஆய்ச்சி என்று சொன்னால் தேடுதல். ஆகவே நிறைய தேடுதல் அல்லது பலமுறை தேடுதல் என்பது அதனுடைய அர்த்தம் என்று அந்த சொற்பொருள் விளக்கத்தை கொடுத்து, ஒரு ஆராய்ச்சி கட்டுரை என்பது குறித்த ஒரு பொருள் ஒன்றை பற்றி விசாரணை செய்து கொண்ட ஒரு வகையிலே அமையக்கூடியது என்று சொல்லி தன்னுடைய கருத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே ஒரு ஆராய்ச்சியாளரை சரியாக அதை செய்வதற்கு தூண்டுவதற்காக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி அமைய வேண்டும்,
அது இன்றைக்கெல்லாம் நிரம்ப பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னு சொன்னா, நிரம்ப தெரிந்தவர்கள் கூட, இந்த துறை சார்ந்தவர்கள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட, ஆய்வு நேர்மை என்பது இல்லாமல் சில இடங்களில் செயற்படக்கூடிய அந்த தன்மைகளை நான் கூட என்னுடைய அனுபவத்திலே அறிந்திருக்கிறேன். அல்லது நானும் இதிலே பாதிக்கப்பட்டு கூட இருக்கிறேன். என்னோட சொன்னா சில இடங்கள்ல நாங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய சில விடயங்களை கூட இந்த ஒரு குழந்தை பிள்ளைகிட்டேருந்து காகம் வந்து அப்படியே மிக லாவகமாக வடைய பறித்து கொண்டு போறத போல அ களவெடுத்து விடுவார்கள்ன்னு சொல்லலாம் பேச்சு வழக்கில. ஆனா இதே அவர்கள் தெரிந்து செய்கிறார்களா? அல்லது தெரியாமல் தான் செய்கிறார்களா? என்று சில இடங்களில் ஒரு வினாக்கள் வரும். ஆனா இங்க இவர் சொல்லுவாருன்னா, எது எது ஆராய்ச்சி அல்ல என்று சொல்லுவார். ஒரு நூலை மாற்றி எழுதுவது, அல்லது ஒரு கட்டுரையை வேறு மொழியில் மாற்றி எழுதுவது, அல்லது மேற்கோள்களாய் நிறைய பெய்து எழுதுவது, அல்லது விவாதத்துக்கு உரியதாக அமைவதை கொண்டு வந்து இந்த ஆய்வுக்களை அது அது வேறு ஒரு செக்ஷன். அல்லது பிறர் ஒருவர் ஆராய்ச்சி கட்டுரை எழுதிய ஒரு பொருள்ல மனம் விளைந்தாலும் திருப்பி அதை எழுத நினைக்கக்கூடாது. இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே இது எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், வேண்டுமானால் அந்த எழுதப்பட்ட விடயத்திலே இருந்து ஒரு பண்பை எடுத்து வைத்துக்கொண்டு விலாவாரியாக ஆராய்ந்து எழுதலாம். இங்க சொல்லப்பட்ட இந்த விடயங்களை ஏற்கனவே ஒரு நூலாக வந்தது கூட சுருக்கி எழுத கூட ஆய்வாக அமையாது என்று சொல்லி மிக நுட்பமாக எதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை அந்த முதல் தொடக்கத்திலேயே அவர் சொல்லுவார். ஆகவே ஒரு ஆய்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தாம் எடுத்துக்கொண்ட பொருளை விளக்குவதற்கு இன்றியமையாத கருத்துக்களை நுண்மதி கொண்டு ஆராய்ந்து புதிதாக படைக்கும் ஒரு படைப்பு தான் உண்மையில ஆய்வு என்று சொல்லுவார். அப்ப அவ்வகையில நாங்கள் பார்த்தால் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எப்படி அமைய வேண்டும் என்பதை அங்கே அவர் குறிப்பிடுவார். சில வேளைகளில் நாங்கள் கூட அனுபவப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு எம்பில் செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் என்னுடைய துறை சார்ந்த இன்னொரு பேராசிரியர் வழிப்படுத்தக்கூடியவர் அவர் சொன்ன என்ன முடிக்கலையான்னு சொன்ன இல்லை சார் முடிக்கல கொஞ்சம் காலம் தேவைப்படுதுன்னு சொல்லி. ஆனா நான் சொன்ன காரணம் என்ன சொன்னா எங்களுடைய போக்குவரத்து வேறு 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 சிக்கல்கள். ஆனா சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு ஆய்வு எடுத்து அதை முடிக்க முடியாமல் காலம் போதாது என்று அது நீட்டிக்கொண்டு போவார்கள். அதற்கு இங்க பேராசிரியர் சொல்லுவாருன்னா அது என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு ஆய்வு எடுக்கின்ற போது அந்த தலைப்பு மிக முக்கியம் என்று சொல்லுவார். உதாரணம் உதாரணத்துக்கு சங்ககால தமிழர் பண்பாடு என்ற ஒரு ஆய்வு தலைப்பை தெரிவு செய்தால் இது விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது நீண்ட ஒரு காலம் எடுக்கக்கூடியதா இருக்கும். அல்லாவிட்டால் தமிழில் புறமொழி கலப்பு என்று சொல்லி ஒரு தலைப்பு எடுத்தால் அதையும் கூட மிக விரைவாக எழுதி முடிக்கலாம் என்றில்லை. அதான் சொல்லப்படுது சொன்னா இவ்வாறான ஒரு பரந்த பரப்பிலே ஒரு தலைப்பை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் அது கால நீட்சியை கோரக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதை என்ன செய்யலாம் என்று சொன்னால் சங்ககால தமிழர் பண்பாடு என்று எடுக்காமல் புறநானூற்று கால தமிழர் பண்பாடு என்று சொல்லி எடுத்தால் அது இன்னொரு பிரிவாக இருக்குது. அதுல ஒரு பகுதியை நாங்கள் ஒரு உண்மையாக ஆய்வு செய்யக்கூடியதா இருக்கு. இவ்வாறாக சில ஆய்வு மாணவர்கள் தாங்கள் என்ன அதை சரியான ஒரு அடிப்படை அல்லது அதை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தாலே பல்வேறு விதமான இடர்பாடுகளை வந்து எதிர்கொள்கிறார்கள். ஆகவே இந்த வகையில ஒரு ஆய்வை எப்படி வரையறுத்தல், எப்படி அந்த தலைப்பை தெரிவு செய்தல் அல்லது ஆய்வு பொருளை தெரிவு செய்தல் என்பதை இங்கே விலாவாரியாக குறிப்பிடுவார். இல்ல சில அது சிறிய புத்தகமாக இருந்தாலும் கூட தேவைக்கேற்ப இப்ப எங்களுடைய அனுபவங்களை இதோட தொடர்படுத்தி பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முறை நான் என்ன செய்யணும் அந்த ஆய்வு பொருள் இப்படி இவ்வாறாக வாசிக்கின்றவர் நாங்கள் கூட அந்த ஆய்வுக்குரிய அந்த தலைப்பில் அந்த ஆய்வு பொருள் அது இயல்பாகவே நிகழவள் இன்னொரு அந்த இந்த விஷயத்தை ஆய்வு செய்ய என்று சொல்லி சொல்வதை இல்லாட்டி வேறொரு விதமாக இல்லை நான் ஒரு ஏதோ ஒரு கட்டுரை ஒரு ஆய்வுகள் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக செய்வதல்ல ஆய்வு. ஒருமுறை நான் ஏதோ ஒரு தேவைக்காக வாசித்துக் கொண்ட போது பேராசிரியர் வி அரசனுடைய ஒரு கட்டுரை ஒன்று எனக்கு ஆகப்பட்டது. அது என்ன சொன்னா சங்க நூல்களில் இடம்பெற்றிருக்கும் சடங்குகள் சார்ந்த தொகையாக ஏற்கனவே நாங்கள் 8 தொகை 10 பாட்டு அந்த சங்க இலக்கிய தொகையாக்கங்கள் எப்படி வாரெல்லாம் வகுத்திருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கோம். பேராசிரியர் அரசு என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற 8 தொகை பாடல்களே எவை காலத்தால் முற்பட்டவை அது எங்களுக்கு இப்ப தெரியும். எங்களுக்கு அது வையாவரி பிள்ளையிலிருந்து ஒரு பலரும் அதை பற்றிலாம் வெளியிருக்கிறார்கள். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த தொகுப்பு நூல்களில் ஆக காலத்தால் முற்பட்டது எப்படி கண்டுபிடிக்கணும் மனசா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. என்னன்னு சொன்னால் நடுகல் வழிபாடு, பலியிடல் வழிபாடு, வெறியாட்டி இவ்வாறான இந்த சடங்கு சார்ந்த அம்சங்கள் எந்த நூல்களில் அதிகம் வருதோ
அது காலத்தால் முற்பட்டன்னு சொல்லி அது ஒரு ஒரு விஞ்ஞான முறை என்று தான் சொல்ல வேணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பட்டியலும் போட்டு ஒரு விரிவான ஒரு கட்டுரை என்று எழுதியிருந்தேன். எனக்கு அதை வாசிக்க கொண்டு வைக்க நல்லா இருக்கு இந்த விஷயம். அப்ப அந்த கட்டுரை என்ன செய்யறது எங்களை இன்னொரு புறத்திலே ஒரு ஆய்வுக்கு தூண்டுகிறது. இப்ப நான் என்ன செய்ய என்னுடைய அனுபவத்தில் என்ன செய்யறேன்டா அதை வாசிச்ச பிறகு என்னை அது கிண்டிச்சு அதை செய்யணும். அப்ப அதுக்கு பிறகு அகநானூறு புறநானூறு மட்டும் தனியை எடுத்து வச்சுக்கொண்டு இதுக்குள்ளால ஒரு நடுகள் வழிபாடு இப்படி வந்திருக்குது என்பதை பற்றி நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுத முயற்சி செய்து அப்படி அப்ப இப்படிதான் இந்த ஆய்வு என்ன செய்யும் சொன்னா அது இன்னும் நுண்மையாக விரிஞ்சு விரிஞ்சு போகக்கூடியா இருக்கு. அப்ப இங்கேதான் இந்த அங்க பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நீண்ட ஒரு பெரிய பரப்பை எடுக்காமல் ஒரு சிறிய ஒரு பகுதியை எடுத்தால் அந்த ஆய்வை மிக திருப்தியாகவும் நிறைவாகவும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்று இந்த தொடக்கத்திலே இந்த ஆராய்ச்சி கட்டுரையை பற்றி இங்க குறிப்பிடுகின்ற போது அடுத்ததாக அந்த ஆய்வு கட்டுரையோட அமைப்பு இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்வதை போல நல்ல அழகாக ஒரு அதனுடைய பெயர் எப்படி அமைய வேணும், அதனுடைய முகவரி எப்படி இருக்க வேணும், பொருளடக்கத்தில் என்னென்ன விஷயம் இருக்கணும், அந்த பேரையும் உடைக்க நீங்கள் ஆராய்ச்சி பேர் எப்படி இருக்கணும், அதோட ஃபோன் சைஸ் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் யூனிவர்சிட்டி என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஒரு மாணவன் ரிசர்ச்சுக்கு இறங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு அது சம்பந்தமான ஒரு ஒரு துணை ஒரு கட்டில கொண்டே அவர்கள் கொடுப்பார்கள். அப்ப ஆகவே அதை வச்செல்லாம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஆனா இங்கே அவர் என்ன செய்யணும் அதை கூட இங்கே மிக நுட்பமாக போட்டு காட்டுவார். இன்றைக்கும் கூட இவர் பேராசிரியர் குறிப்பிட்ட பல விடயங்கள் ஏறத்தாழ 90-95% என்று சொல்லலாம். என்னுடைய ஒரு வாசிப்பு அனுபவத்துல 90% அம்சங்கள் இன்றைக்கும் கூட இந்த இந்த ஆய்விலே இன்றைக்கு செய்யக்கூடிய ஆய்வு அந்த அமைப்பில இந்த மாற்றம் இல்லாம தொடர்ச்சியாக தான் இருந்திருக்கு. நாங்கள் சில இடங்கள்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகின்ற போது அதுல முன்பக்கத்துல இந்த ரோமன் இலக்கத்தை போடக்கூடாது. அதை கூட இங்க குறிப்பிட்டிருக்கோம். ரோமன் இலக்கத்தை நீங்க தொடங்க எடுத்து போடக்கூடாது. ஆனா அது எண்ணப்படும். அது அடுத்த பக்கம் வரைக்கும் 2ஆம் பக்கம் வரணும். இவ்வாறாக அந்த இலக்கம் எடுக்கின்ற முறை ஒரு பொருளடக்கம் எப்படி எழுத வேணும் என்றெல்லாம் சொல்கின்ற போது மிக முக்கியமான ஒரு அம்சத்துக்கு வருவார். அவருடைய முதல் ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கக்கூடிய முதல் இயல் எங்களுக்கு ஒரு அதாவது ஆய்வு அறிமுகம் என்ற ஒரு இயல் எங்களுக்கு வரும். அப்ப அதை அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது கட்டுரை அந்த ஆய்வினுடைய உயிர் நாடி என்று சொல்லுவார். அந்த ஆய்வு அறிமுகம் என்று வரக்கூடிய அந்த முதலாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் இன்றும் கூட காலத்துக்கு ஏற்றனவாகத்தான் இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கிறோம் நினைக்கிறேன். ஆனால் பேராசிரியர் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு கட்டுரை அப்படி அமையக்கலாம். முதலாவது இதுல ஒரு 6 விடயங்களை அவர் அங்கு சுட்டி காட்டுறார். ஒன்று ஆராய்ச்சி செய்யப்பட்ட பொருளை பற்றிய தெளிவான விளக்கம். இன்றைக்கு நாங்கள் அதை ரிசர்ச் டைட்டில் என்று சொல்லுவோம், ஆய்வு தலைப்பு என்று சொல்லுவோம். ஆராய்ச்சிக்கு அப்பொருளை தெரிவு செய்ததன் நோக்கம் 2வது. 3வது ஆராய்ச்சி பொருளின் முக்கியத்துவம். 4 பொது நோக்கம். அடுத்தது அக்காலம் வரை செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள். இறுதியாக அடிப்படையான மூலாதாரங்கள். ஆனா இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தேவையா இருக்குதான். ஆனா இதோட நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் இதுல மிக முக்கியமாக இன்றைக்கெல்லாம் அதிகமானவர்கள் இடர்படக்கூடிய விடயம் இந்த அக்காலம் வரையும் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகள். இன்றைக்கு நாங்கள் அதை இலக்கிய மீளாய்வு என்று சொல்றோம், லிட்ரரி ரிவ்யூ என்று சொல்லுவோம். இப்ப ஆய்வு தலைப்பு ரிசர்ச் டைட்டில் போடுறோம். அது இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். லிட்ரரி ரிவ்யூ கூட அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அது 5வது விடயமா சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அதை நாங்கள் நல்லா முன்னுக்கு 2வது விஷயத்துக்கு கொண்டு வரேன். ஏற்கனவே ஒரு ஆய்வுண்டை நாங்கள் தொடங்கி அந்த ஆய்வு செய்யப்பட்டது, அது எப்படி செய்யப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய ஆய்வு இடைவெளி என்ன, எது செய்யப்படவில்லை, எதை நோக்கி நாங்கள் போக போற வேண்ட விடயம் எல்லாத்தையும் அதில் நாங்கள் பதிவு செய்து வச்சிருப்போம். பட் ஆய்வு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆய்வு வினா, ஆய்வு நோக்கங்கள், ஆய்வின் கருதுகோள் ஹைபோதீசிஸ், ஆய்வு அணுகுமுறை மெதடாலஜி, எந்த அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்த போறோம் என்பது. மற்றது ஆய்வு ஆதாரங்கள், அதை பற்றி கூட இங்கே குறிப்பிட்டிருக்கார். ஆய்வு மூலாதாரங்கள் சொல்வார். ஆய்வு மூலாதாரங்கள், ஆராய்ச்சி செய்த முறைமைகள், முடிவுகளை வகுத்து காட்ட. ஆகவே பார்த்தால் இன்றைக்கும் அவர் அப்பொழுதே குறிப்பிட்ட அந்த விடயங்கள் இன்றும் கூட எங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் அதை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய ஆய்வுகள்ல அந்த முதலாவது சாப்டர்ல சில விடயங்களை இன்னும் கூட நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நாங்கள் ஆய்வு இடைவெளி என்ற ஒரு விஷயத்தை சேர்க்கிறோம், ரிசர்ச் கேப் என்று சொல்லுவோம். மற்றது ஆய்வு எல்லை, அதோடைய எல்லைகள், அதாவது எவ்வளவு காலத்து எந்த காலம் மட்டும் இதை நாங்கள் வரையறுக்க. இவ்வாறாக ஆய்வு பரப்பு ரிசர்ச் ஏரியா, ஆய்வு அமைப்பு. அப்ப இவற்றை இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூட எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு பல்வேறு விதமான ஆய்வு முறைமைகள் வந்திருந்தாலும் கூட
பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்ட இந்த நூலிலிருந்து நாங்கள் பெரிதளவில் வித்தியாசத்தை எதிர்பார்க்க முடியாமல் தொடர்ச்சியாக நாங்கள் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல சில அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன்னு சொன்னா எதுன்னு சொன்னா முதலாவது இந்த பிச்சேர்க்கை என்று சொல்றது, பிச்சேர்க்கையை பற்றி சொல்லுவார். மற்றது உசாத்துண பட்டியல் எப்படி நீங்க போட வேணும், மற்றது அதை விட சில உத்திகளை பற்றி சொல்லியிருப்பார். இந்த பிச்சேர்க்கை என்று சொல்ல பிச்சேர்க்கையில நீங்கள் என்னென்னத்தை பிச்சேர்க்கைக்கு கொண்டு போக வேணும் அதை பற்றி நீங்க சொல்ல சில பேர் ஆய்வு கட்டுரை எழுதி கொண்டு போகின்ற போது ஒரு மேற்கோள் இருக்குதானே, மேற்கோள்ல சொல்லுவேன் 2 அல்லது 3 வரியில் இருக்கக்கூடிய மேற்கோளுக்கு நீங்கள் மேற்கோள் குறிய போட வேணும். ஒரு பக்கத்துல ஒரு அரை பக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு மேற்கோள் உசிதமானது, அது கொஞ்சம் பரவாயில்லை. இல்லை ஆக மிஞ்சி எங்களால இல்லை இந்த மேற்கோளை நான் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு பக்கத்துல போடலாம். ஆனா ஒரு பக்கத்துக்கு மிஞ்சி அந்த மேற்கோள் வெறுமாக இருந்தால் அதை நீங்க வேறு ஒரு வகையில் என்ன செய்யணும், அதை பிச்சைக்கு கொண்டு போகணும். அதை பற்றி எல்லாம் விலாவாரியாக எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மிக நீண்ட மேற்கோள்கள் அது எப்படி வர வேண்டும், அதாவது அரசியல் சட்ட விதிகள் மேற்கொள்ள அதாவது பிச்சைக்கைக்கு இதெல்லாம் பிச்சைக்கைக்கு நீங்க கொண்டு வரணும். அது சட்ட விதிகளை கொண்டு ஆய்வு கட்டுரை உள்ள போடக்கூடாது. சட்ட விதிகள் அறிக்கைகள் இவற்றையெல்லாம் பிச்சைக்கை கொண்டு போகணும். விளக்கப்படங்கள் உதாரணமாக இந்த ஹிஸ்டரி ஜியோகிராபி சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சோட இருந்தால் அதுகளுக்கு அங்க சிலங்கள விளக்கப்படங்கள் தேவைப்படும். அப்ப அவற்றை கொண்டு போய் நாங்கள் பிச்சைக்கையில சேர்க்க வரும். அப்ப இவ்வாறாக இந்த பிச்சேர்க்கை அதாவது மேற்கோள் நூற்பட்டியலின் முன்பாக இந்த பிச்சேர்க்கை அமைய வேண்டும். இதுல என்னென்ன விஷயங்கள் அமையலாம் என்பதை கூட இந்த கட்டுரையில அந்த அழகாக கட்டுரையில கூறப்பட்டவர்கள் மூலங்களை சரிபார்ப்பதற்கு இவை உதவும். என்ன சொன்னா நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களை சரியாத்தான் சொல்லியிருக்கோம், இல்லாட்டி ஒரு ஏறுமாறாக மேம்போக்காக எங்களுக்கு இது தெரியும் என்று காட்டுவதற்காக செய்திருக்கோம். என்னோட ஆய்வு என்பது அது விஞ்ஞானபூர்வமானது. இங்க உணர்வுகளுக்கு இடம் இல்லை, அது அறிவு தான் இங்க மூலாதாரமா இருக்கு. அப்ப அறிவின் அடிப்படையில செய்யக்கூடிய அந்த ஆய்வீடுகளா இருக்கு. ஆகவே அந்த ஆய்வுல இதை நாங்கள் இந்த பிச்சேர்க்கையில கொண்டு போய் இந்த விடயங்களை சேர்ப்பதற்குரிய அந்த காரணம் அல்ல அதனுடைய நன்மை என்னென்று சொன்னால் 2 வகையில் அது எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஒன்று கட்டுரையில கூறப்பட்ட மூலங்களை நாங்கள் சரிபார்க்க உதவுகிறது. 2வது கட்டுரைக்குள் இடம்பெற முடியாதவற்றை நாங்கள் சேர்ப்பதற்காகவும் அல்லது அதை வாசிப்பவரை அங்கே நகர்த்துவதற்கும் கூட அந்த பிச்சேர்க்கை உதவும் என்று சொல்லி குறிப்பிடுவேன். இதற்கு பின்னர் தேவையான என்றால் பொருளாகராதியை நீங்க இன்றைக்கு அந்த பொருளாகராதி சேர்க்கிற முறைமை எல்லாம் மிக அவசியமாக அது இருக்கு. இதை முன்னரும் கூட அதை பற்றி நீங்க கதைத்திருந்தார்கள். மிகப்பெரிய நூல்களுக்கு அந்த பொருளாகராதி செய்யக்கூடிய அந்த தன்மை எல்லாம் இருக்கு. பொருளாகராதியை பற்றி சொல்லியிருக்கிறேன். மேற்கோள் பற்றி சொல்கின்ற போது மேற்கோள் நூற்பட்டியலை சிறிய ஆராய்ச்சிகளுக்கு மேற்கோள் நூற்பட்டியலை போடைக்க நாங்கள் கட்டுற முடிஞ்சோடனே பின்னப்படும். அது இந்த ஜேர்னல்ல வரக்கூடிய ஒரு ஆய்வு கட்டுரைன்னு சொன்னா அதுக்கு பின்னால் அப்படியே வரும். ஆனா ஒரு எம்பில் அல்லது ஒரு பிஹெச்டி தீஸுக்கு அப்படி செய்கின்ற போது நாங்கள் உதாரணத்துக்கு 6 சாப்டரை அதுக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாலே அந்த மேற்கோள் நூற்பட்டியலை போடுறது வளமே இருக்கு. ஆனால் அதிகமான நிலைமையில நூலின் இறுதியில அந்த மேற்கோள் நூற்பட்டியலை சேர்க்கிறது தான் இன்றைக்கு பெரும்பாலும் அது வழக்கத்தில் இருக்கு என்பதை கூட இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார். அப்பாறான அந்த நீண்ட மேற்கோள்களா இருந்தால் அதை என்ன செய்யலாம், அப்படியே நாங்கள் மேற்கோளாலேயே அந்த ஆய்வு கட்டுரை நிரப்புறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு வழியை கூட சொல்லுவார். சில எங்களது நீண்ட மேற்கோளா இருந்தால் அந்த மேற்கோளை நீங்கள் வாசிச்சு அதன் பொழிப்புரையாக அதை எழுதலாம். ஆனா எழுதுகின்ற போது மிக அவதானமாக என்ன செய்யணும் என்று சொன்னால் அப்போதும் கூட நீங்கள் அடிக்குறிப்பிட்டு அந்த தொடர் விட்டு நீங்கள் அதை காட்ட வேண்டும் என்று இதான் நான் முதல் குறிப்பிட்டது. ஏன்னா சில இந்த ஆய்வு இந்த இடத்துல ஆய்வு நேர்மை என்பது இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கத்துல இவர் என்னென்ன யார் யாருடைய ஆய்வீடுகளை அல்லது யார் யாருடைய படைப்புகளை வாசித்திருக்கிறார் என்பது மற்ற அவர்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்றி செலுத்துவதாகவும் அல்லது அந்த படைப்புகளை நாங்கள் ஒரு சரியான சீர்மையான படைப்பு என்று மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கும் இந்த மேற்கோள்கள் அமைந்திருக்கிறது சொல்வார். இந்த இடத்துல பலர் பிழை விடுவதற்கு என்று சொன்னால் எங்க இருந்து எடுத்தமண்டே காட்ட மாட்டார்கள் என்று சொன்னால் எல்லாம் தாங்களே கண்டுபிடிச்ச மாதிரி எழுதி வேற. ஆனா இன்றைக்கெல்லாம் அதை மிக இலகுவாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம், இது உண்மையா பொய்யா, இது மற்றவரிடம் களவாடியதா என்பதெல்லாம் அது கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அது ஒரு சில நேரங்களில் ஒரு சொல்லி எடுத்தால் கூட
அந்த சொல்லுக்கு நாங்கள் ஒரு அடிக்குறிப்பு போடுறது அல்லது அதை எங்கிருந்து எடுத்தோம் என்று சொல்வது அது உண்மையில ஒரு ஆய்வு நேர்மையாக இருக்கு. அப்ப அந்த வகையில இங்க வந்து அஹ், அது பல இடங்கள்ல இந்த பல உதாரணங்களை நான் காட்டுறேன். இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் என்ற அந்த பேர் எப்படி வந்தது என்பதற்கு அத அந்த முழுமையாக அத இந்த ஆய்வுல சேர்க்க முடியாத நிலைமையில அந்த கட்டுரையாளர் என்ன செய்யறான்னு சொன்னா அதை வாசிச்சுட்டு அதனுடைய பொழிப்புரையாக ஒரு சின்ன விடயத்தை அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு பின்னர் அது தான் எங்கு எடுத்தேன் என்பதை போடுவேன். சில இடங்கள்ல ஆஹ் ஒரு நீண்ட மேற்கோளாக இருந்தால் அல்லது அது எவ்வாறு சிலது எங்களுக்கு தேவை இருக்கு, சிலது எங்களுக்கு தேவைப்படாது. சில பேர் வந்து கட்டுரை எழுதுறது அப்படியே ஒரு 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 மேற்கோள்ல இடையில இருக்கக்கூடிய ஒரு பந்தி எங்களுக்கு தேவைப்படாவிட்டால் அதை எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். அப்ப முதல் பந்தி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு டொட்டட் போட வேணும். அதில் அழகா சொல்லுவார். அது கொஞ்சம் நீண்ட ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு அரைப்பந்தியை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு பந்தி நீளமா இருந்ததுன்னா ஒரு வரி நீளத்துக்கு நீங்கள் டொட்டட் போட்டு அதை போட்டா தான் அந்த இதுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு என்பதை வாசிப்பதற்கு விளங்கும். அதுல ஆக நுட்பமா சொல்லுவேன்னு சொன்னா இந்த பந்தி முடிஞ்சிட்டுன்னு சொன்னா நீங்க 3 டொட் போடுங்க. அது அதோட முடிஞ்சன்னு சொன்னா 4வது டொட் போட்டு அது 4வது டொட் போடையக்கே 4 டொட் போடையக்கல இது முற்றுப்புள்ளி என்று அவர் கருதுவார். இவ்வளவு நுட்பமாக பல விடயங்களை இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். ஆக இவ்வாறாக அந்த மேற்கோள் பற்றி குறிப்பிட்டு அந்த மேற்கோள்ல அதனுடைய மேற்கோளை எப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் சொல்லி அதற்கு பின்னர் ஆய்வில் இருக்கக்கூடிய மேலும் பல விஷயங்கள் அடிக்குறிப்பு எப்படி செய்ய வேணும், அடிக்குறிப்புடைய நுட்பங்கள் என்ன, கருத்தை சான்று காட்ட வேணும், நன்றி நவில வேணும், கற்றறிந்த ஒருமைப்பாட்டை பேண வேண்டும் என்று சொன்னாலும் கூட எனக்கு மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த உத்திகளை பற்றி இங்கே குறிப்பிடுவேன். உண்மையில மிக பெரிய வியப்பாகத்தான் இருக்கும் உத்திகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதுல என்ன செய்வேன்னு சொன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள்ல இந்த ஆதாரங்களை கொண்டு வந்து இங்க அந்த தொடர்படுத்துற அந்த விதம் தான் மிக முக்கியமா இருக்கும். எங்களுக்கு நன்னூலாரம் தொல்காப்பியத்திலே நன்னூலில் சொல்லப்பட்ட அந்த செய்யுளை கொண்டு வந்து எடுத்துக்காட்டி அந்த செய்யுளுக்கு ஊடாக என்னென்ன விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும், என்னென்னத்தை நாங்கள் கருத்தில் எடுக்காமல் அதை தவிர்க்க வேண்டும் என்பதை கூட இங்க குறிப்பிட்டிருப்பார். இப்போ நன்னூல் சொல்லுகிறத குன்றக்கூறின் மிகப்பட கூறல், கூறியது கூறல், மாறுகுல கூறல், வலுச்சற் புணர்த்தல், மயங்க வைத்தல் இவ்வாறாக ஒரு பொதுப்பாயிரம் ஒன்று வருது. அந்த பாயிரத்துல சொல்லப்பட்ட 10 குற்றங்கள் இருக்கு. உண்மையில் அது வந்து ஒரு நூலுக்கு சொல்லப்பட்டது. அவர் சொல்லுவார் அங்க ஒரு நூலுக்கு சொல்லப்பட்ட அந்த குற்றங்கள் ஒரு ஆய்வுக்கும் பொருந்தும் என்று சொல்லி போட்டு ஒரு ஆய்வில் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லுவோம். முதலாவது கூறியது கூறல் இருக்கக்கூடாது. முன்பு ஒரு முறை கூறியதை பின் அத்தியாயங்கள்ல திருப்பி திருப்பி கூறுதல் இழுக்கு. 2வது மாறுகொள கூறுதல். முன் அத்தியாயங்களை கடைபிடித்த கொள்கைகளுக்கு மாறானவற்றை பின் அத்தியாயங்களில் கூறும் இயல்பு. அது சிலங்களை எழுதிக்க அங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு பிறகு இங்க வந்து மாறுபட சொல்றது. அப்ப இது வந்து தவிர்க்க வேண்டியன்னு சொல்லுவார். குன்ற கூறல், அதாவது பொருளை விளக்கமாக கூறாது குறைபட கூறுதலும் கூட அதுவும் பிழைதான். மிகவிட கூறல், அப்ப சுருங்க கூறி விளங்க வைக்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருப்பிச்சு கூறுவேணும், அதுவும் தவிர்க்க வேண்டும். வலு சொற்கள் புணர்த்தல், இலக்கணமற்ற சொற்பிரயோகங்களை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்கிறது அதுவும் கூட பிழை. மயங்க வைத்தல், கற்றை எழுதுவர் மனத்திலே தெளிவும் விளக்கமும் இல்லாவிட்டால் அவர் கூறுவன சிற்சில விடைகளை வாசகரை மயக்க நிலையை ஆழ்த்திவிடும். அப்ப இதுவும் கூட தவிர்க்கக்கூடியது. அதை விட பொருளில மொழிதல், பயனின்றி வீணே பல சொற்களை கையாளல். பேச்சு வழக்கில் சொன்னா நீங்க அங்கே ஒன்றும் இல்லை அதுல என்று சொல்லுவாங்களே, இன்னது ஒரு புத்தகத்தை தேடுவார் இல்லை ஒரு ஆய்வு கட்டுரை தேடுவார்னா அதை ஏற்கனவே வாசிச்ச நண்பர் சொல்லுவார் அங்கே ஒன்று இல்லை, நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது என்னோட சொன்னா பொருளில மொழிதல் இல்லாத அதை அதுல வீணாக அதுக்கு மினக்கறதான் இதா இருக்கும். ஆனா அதுல விடயம் இல்லை என்பதுதான் அதன் அர்த்தம். மற்றொன்று விரித்தல், கட்டுரையாளர் தாம் விரும்பியவற்றையெல்லாம் கூறிவிட கட்டுரையை பயன்படுத்தல் மற்றொன்று விரித்தல். அப்ப தான் நிச்சயது எல்லாத்தையும் சொல்லி போட்டு போகணும் என்பதற்காக அந்த ஸ்பேஸை அவர் பயன்படுத்துவார் என்றால் அதுவும் கூட ஒரு சரியான ஆய்வாக இருக்காது. சென்று தேய்ந்திருதல், ஆராய்ச்சி கட்டுரை எழுத தொடங்கிய காலத்துல கட்டுரையாளர்கிட்ட காணப்பட்ட சுறுசுறுப்பு வேகம் அதை எழுதி முடிக்க வந்து அவரை விட்டு நழுவி போயிடுமா. அப்ப அதுக்கு அவர் சொல்லுவாருன்னு சொன்னால் அப்படி அந்த ஒரு வேகம் குறைஞ்சால் சொல்லுற அந்த சொற்கள் வந்து பொருள் நயம் இல்லாம போயிடும். ஆகவே வேண்டுமானால் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் கால இடையீடு இட்டு எழுதல் வேண்டும்.
என்று சொல்லுவார். நின்று பயனின்மை இறுதியாக சொல்வார். கட்டுரையில் சொற்கள் பல தேவையின்றி கையாளப்படுவதால் அவை அங்கிருந்தும் எவ்வித பயனையும் செய்ய. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட 7வது சொல்லப்பட்ட பொருளில மொழிதலோடு தொடர்பட்டதா இருக்கு. இவ்வாறாக நாவலர் சொன்னதை போல இங்க இங்க வந்து தொல்காப்பியர் நன்னூலர் இங்க இந்த உத்திகளை இங்க ஒரு நூலுக்கு எது எது பொருத்தமில்லை என்று சொல்லப்பட்டதை இது ஆய்வுக்கும் பொருந்தும் என்று சொல்லுவார். அது மட்டுமல்லாமல் நன்னூல்ல இருந்து திரும்பவும் எடுத்து காட்டுவார். அப்ப 10 அழகை சொல்லுவார். அப்ப எது தேவை இல்லை எது தேவை என்று சொல்லுவார். சுருங்க சொல்லுதல், விளங்க வைத்தல், நவிந்தோர் கினிமை பயத்தல், நன்மொழி புணர்த்தல், ஓசையுடைமை, ஆழம் உடைத்தாதல், முறையின் வைப்பு, உலகம் மலையாமை, விழுமியது பயத்தல், விலங்கு உதாரணத்தது ஆகுதல். இவ்வாறாக இது எல்லாம் மிக அவசியமானவை. ஆகவே இந்த ஒரு சிறிய நூலில் இந்த ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் முறை என்ற இந்த நூலிலே ஒரு ஆய்வு மாணவன், ஆகவே இதுதான் எங்களுக்கு என்ன சொன்னா பல்கலைக்கழகங்களா இருக்கலாம், அல்லது வெளியிலே இருக்கக்கூடிய வெளிவாரி மாணவர்களா இருக்கலாம், அல்லது ஆய்வின் மீது தீராத வேட்கை கொண்டவர்களா இருக்கலாம், அல்லது புதியவர்களா இருக்கலாம். அவர்கள் ஒரு ஆய்வை செய்ய நுழைகின்ற போது அவர்களை ஒரு செம்மையான வழியிலே நகர்த்துவதற்கு இந்த நூல் மிக மிக அடிப்படையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் ஹோல் பண்ணிக்க அவங்க என்ன செய்வாங்கன்னா, இன்ன அடிப்படையில் அவங்களுடைய ஆய்வு இருக்க வேண்டும் சொல்லிக்க அவர்கள் மிக இலகுவாக இதை வாசித்து அதற்கேற்றாற் போல இந்த கட்டுரைகள் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அந்த வகையில இந்த நூல் மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பழந்தமிழ் இலக்கியத்தையும் கொண்டு இதனோடு தொடர்படுத்தி இந்த ஒரு 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 உதாரணங்களையும் எடுத்து காட்டுவது மட்டுமில்லாமல் அங்கு ஒரு உதாரணத்துக்கு அடிக்குறிப்பு போடணும், எப்படி அடிக்குறிப்பு போடணும் என்பதை உதாரணமே ஒரு 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 சின்ன ஒரு உதாரணமா கொண்டாங்க காட்டியிருப்பார். ஒரு செய்யுள அல்லது ஒரு 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 சங்க உரைநட பகுதி ஏதோ ஒன்றை கொண்டு இங்கே அவர் போட்டு காட்டியிருக்கார். இவ்வாறாக இந்த நூல் மிக மிக பிரயோசனமாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய வெற்றி என்பது ஆய்வு மாணவர்களுக்கு உதவக்கூடியதா இருக்கின்ற அதே நேரத்தில் முதல் வந்த ஒரு ஆய்வு வழிகாட்டியாக இருப்பதும் இன்று வரையும் கூட அந்த ஆய்வினுடைய அந்த முறைமை இங்கே குறிப்பிடப்பட்ட ஆய்வு அணுகுமுறைகளா இருக்கலாம், அல்லது இன்றைக்கு செய்யப்படக்கூடிய ஆய்வினுடைய அந்த அடிப்படைகள் எல்லாமே இன்றைக்கு அவர் குறிப்பிட்டது எதையும் நாங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனா இன்னும் சில விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஊன்றி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அவற்றையும் கூட நாங்கள் சேர்த்து பார்க்கின்ற போது எந்த வகையில் நாங்கள் தட்டி கழிக்க முடியாத மிக மிக ஒரு ஆய்வுக்கு அடிப்படையான ஒரு நூலாக அமைந்திருக்கின்றது. அவர் மொழியியல் ஆய்வாளராக இருந்திருக்கின்ற அதே நேரத்தில் இவ்வாறான அந்த முயற்சியும் கூட செய்திருக்கின்றார். அந்த வகையிலே இது மிக பயனுள்ள ஒரு முயற்சி என்று கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கலாநிதி முனேஸ்வரன் அவர்களே. ஒரு சிறிய நூல், ஆனால் அதனாலே பலன் பெரிது உண்டு என்பதை விளக்கமாக சொன்னீர்கள். அது எவரும் மறக்க முடியாத விடயம் என்ற நாங்கள் எல்லோரும் அதை படித்திருக்கிறோம்.